நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு உன்னால் முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகி இருக்கு. அதற்கான சான்சஸ் இன்னைக்கு கூட கடந்த காலத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ, ஆனாலும் கூட இன்றைக்கும் பலரும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட அதை செய்யாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் மனசு. அதாவது படித்து முடித்த உடனேயும் ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் நல்ல சம்பாத்தியத்தில் லைஃப்பில் செட்டில் ஆகணும், கொஞ்சம் சேமிக்கணும், ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனசு தான் பல நேரங்களில் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகாமல் தடுப்பதற்கான முக்கியமான காரணியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட, ஒரு வேலையில் இருந்தாலும் கூட, நோ ஐ ஹாவ் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஒருவர் தன்முயற்சியோடு ஒரு மிகப்பெரிய பிராண்டை இன்னைக்கு உருவாக்கியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாப்புலர் பிராண்டாக அது மாறி இருக்கு. Let's welcome Arun XLO Adiba, Mr. Suresh. Welcome. Welcome. Nice to meet you. இன்னைக்கு சென்னையில் ஒரகடம் அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு பெயர் அருண் எக்ஸலோ. அப்படிப்பட்ட அந்த பிராண்டை உருவாக்குனவர் இவர் தான் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவர் அப்படிங்கிறது படிக்க கிடைத்த ஒரு தகவல். இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? சின்ன வயசில் வீட்டில் எல்லாருக்கும் அவங்களுக்கு அது பொழுதுபோக்கா இல்லை அது வந்து அப்பப்போ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமாக தெரியல. ஒரு முறை ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது, அதாவது 9வது 10வது கிளாஸ் படிக்கும்பொழுது ஒரு ஜோசியர் வந்தார். எல்லாருக்கும் சொல்லியிருந்தார், என்னையும் பார்த்துட்டு இவர் ஒரு நல்ல ப்ரொஃபஸர் ஆவார், டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் இவர் ஒரு ப்ரொஃபஸராக தான் ஆவார் அப்படின்னு. என்றைக்கு அதை கேட்டோன்னா அன்றைக்கே வந்து நான் எந்த ஒரு ப்ரொஃபஷன் வேணால் போவேன், ஆனால் டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆர் ப்ரொஃபஸராக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மனசில் வந்து. ஏன் அப்படி? அவர் சொன்னதுக்கு நேர்மாறாக இருக்கணும்னு. மை ஃபாதர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தார். ஒவ்வொரு ஸ்டெப்பிலேருந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு அவருக்கு 10 வருஷம் 15 வருஷம் டைம் ஆகும். அவரோட கேரியர் ப்ரோக்ரஷனை பார்த்துட்டு நம்ம டெஃபினட்டாக இந்த ஒரு மாதிரி ஒரு வேலையில் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்லோ ப்ராசஸில் இருக்கக்கூடாது, பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்தல் வந்தது. என்ன படிச்சிங்க? நான் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அண்ட் 79ல் பாஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஐடி கரக்பூரில் வந்து எம்டெக் படிச்சுட்டு. ஓகே, ஐஐடி கரக்பூர்னா உடனே முடிச்சுட்டு ஃபாரின் போகணுன்னு தான் பெரும்பாலானவங்க நினைப்பாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா 1981 அமெரிக்கா போகிறது அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு பெரிய ஃபேஷன். எல்லாருமே ஐஐடி அது மாதிரி படிக்கும்போது அதில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்காமல் வோல்டாஸுங்கிற ஒரு டாட்டா கம்பெனி அவங்க வந்து பாம்பேயில் ஒரு வேலை கொடுத்தாங்க. அந்த வேலையில் சேர்ந்தது 81ல் படித்து முடித்த உடனே நேராக போய் சேர்ந்தேன். வோல்டாஸ் அனுபவம் உங்களை எப்படி ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? வோல்டாஸ் கம்பெனியில் வந்து அவங்க ஒரு புது ஃபேக்ட்ரி வந்து ஒரு இன்டீரியர் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, வரோரா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு ஒரு தேர்வு நடந்தது. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அது மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் போய் சேர்றதுக்கு அப்படின்னு. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த லைஃப்பில் இது மாதிரி ஒரு சேலஞ்சிங் ஜாப், ஒரு டிஃபிகல்ட் டெரைன், அது மாதிரி ஒரு இதில் எடுத்து பண்ணாக்க நமக்கு வந்து கற்றுக்கிற வாய்ப்பு நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் ஐ ஆப்டட். அப்போ வந்து அந்த கம்பெனியில் உள்ள சேர்மன் சொன்னது என்ன அப்படின்னாக்க, இன்டர்நேஷ்னல் தரம் கொண்ட ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை 18 மாதத்துக்குள்ளே 18 கோடி ரூபாவில் இந்த 7 பேர் கொண்ட குழு, இந்த ப்ராஜெக்ட் டீம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ தண்ணியிலிருந்து, பவர்லேருந்து, ரோடிலிருந்து, டிசைன், selection of equipment, selection of process, recruiting people, training people, construction, அங்கே அந்த ஒரு 18 மாதம்
அதில் கிடைச்ச அனுபவங்கள். ஒரு ஒரு குறைந்தது அந்த 18 மாதத்தில் நாங்கள் வந்து ஒரு 16, 17, 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைச்சிருப்போம். ஓகே. பட் அதுலேருந்து எப்படி பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க? இன்ஃபேக்ட் 84 கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர், ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் வர ப்ரெஷர் தான். போய் பொண்ணு பார்த்தோம், பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணி எல்லாம் எடுத்து. பட்டு அந்த 18 மாத பீரியடில் அவங்க பார்த்தாங்க. பட் நான் சொல்லிட்டேன், பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு கண்டிஷன், என்கேஜ்மெண்ட் வேணால் பண்ணுங்க, பட் மேரேஜ் வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் வெளில வந்ததுக்கப்புறம். ஓ, முதல்ல ரெஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் கல்யாணம்ட்டிங்களா? பொண்ணு வீட்டில் ஒத்துண்டாங்க. அதனால் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி 1985 ரெஃப்ரிஜிரேட்டர் ப்ரொடியூஸ் ஆன உடனே. ஸோ த மேரேஜ் டுக் பிளேஸ் ஆஃப்டர் தி ஃபஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். ஆஃப்டர் த ஃபஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் கேம். எந்த வருஷம் பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க? ஒய் யூ சோஸ் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட்? 85 மேரேஜ் ஆச்சு. 85 எண்ட் ஆஃப் தட் இயர். ஐ மீன் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃபாதர் இன் லா ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல தவறி போயிட்டார். ஸோ அந்த அவர் நடத்தியிருந்த ஒரு பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு டாக்டர் நாராயணன்னு என்னுடைய ஃபாதர் இன் லாவோட ஃப்ரெண்டு, அவர் கெம்ப்ளாஸில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர், நீ கொஞ்சம் ஆஃபீஸ் வர முடியுமா சுரேஷ் அப்படின்னாரு. ஸோ ஆஃபீஸ் போனேன். நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி பிளான்ட்டில் வந்து ஒரு எஸ்டிபி பிளான்ட் போட போகிறோம். தட் இஸ் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட போகிறோம். சரி. 30 லட்சம் ரூபாய்க்கான கான்ட்ராக்டு நீ எடுத்து உனக்கு கொடுத்தா செய்யறியா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு முதல் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் கூப்பிட்டு நீ இந்த வேலையை எடுத்து செய்யறியான்னு கேட்டார். அந்த டயத்தில் தான் ஐ தாட் திஸ் வாஸ் த டே ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஓகே, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தமே. ஆமாம், ஒருத்தர் இது வழியை வந்து ஒருத்தர் கேட்குறாரு. யோசிக்கவே இல்லை, டெஃபினட்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ் தான். வீட்டில் வந்து நான் வேலையை விடணும்னு சொல்கிறேன். எல்லோரும் ஃப்ரம் வேரியஸ் ஆங்கிள் ப்ரெஷர், நாட் டு டேக், நாட் டு லீவ் ஜாப், நாட் டு கோ இன் டு த பிஸ்னஸ். வேலையிலே இருங்க, அதான் வேலையிலேயே இருங்க, சேஃபான ஜாப் பொசிஷனில் இருங்க, நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மேரேஜ் ஆகிடுத்து, குழந்தை பிறந்துடுத்து, இதை தவிர நீ உன்னுடைய பிரதரையும் பிஸ்னஸில் சேர்க்கணும்னு சொல்கிற, உன்னுடைய ஃப்யூச்சரை மாத்திரம் நீ ரிஸ்க் எடுக்கலை, உன்னோட பிரதரோட ஃப்யூச்சரையும் ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை. பட்டு நான் சேமித்து வச்சுருந்த அந்த பீரியடில் வந்து ஒரு 20,000 ரூபா என்னுடைய முதலாக இருந்தது. அது தவிர என் பிரதருக்காக, எனக்காக கொடுக்காட்டாலும் என் பிரதருக்காக கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பங்குக்காக வாங்கிட்டு, என்னுடைய பிரதர் இன் லாவையும் பிஸ்னஸில் எடுத்துகிட்டு அவரோட பங்காக அவரோட 20,000 ரூபாயை கொண்டு வந்து, என்னுடைய கசின் ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் என்னுடைய வோல்டாஸில் வேலை செஞ்சார். நீ வரியா அப்படின்னா அடுத்த நாள் அவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார் பொட்டியோட. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அ பர்சன் ஹூ ஹஸ் பீன் வித் அஸ் ரைட் த்ரூ. ஸோ அந்த 3 மஸ்கிட்டியர்ஸ் சொல்லுவாங்க, இதில் வந்து நாங்கள் 4 மஸ்கிட்டியர்ஸ். இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் இல்லை இந்த பிஸ்னஸ் நான் எடுத்து பண்ணணும், ஜெயிக்கணும்னு உங்களை எந்த ஃபோர்ஸ் டிரைவ் பண்ணுச்சு? உள்ளே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான். when you want to achieve something, ஓகே, so that is the thing which drives you towards it. ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்துன்னு வர்றீங்க. இந்த 4 பேரும் சேர்ந்தது தான் அருண் எக்ஸல். அதில் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னாக்க, ஒரு பட்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு குஜராத்தி நண்பர் எங்களுடைய ஃபாதர் இன் லாக்கு இருந்தார். அவரோட சேர்ந்து தொழில் பண்ணியிருந்தார். ஸோ நேராக இதை சொன்னப்புறம் அவர்கிட்ட தான் நேராக போனேன். அவரை வந்து நீங்கள் இது கைட் பண்ணணும். என்ன தான் வந்து ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தாலும், ஒரு ஐஐடியில் படிச்சிருந்தாலும், தொழில் அப்படிங்கன்னு வரும்பொழுது அதோட nuances டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் அது ஒரு பிஸ்னஸ் பர்சன்ட்டேருந்து அதை கற்றுக்கிறது தான் பெட்டர் சொல்லிவிட்டு குருகுலமாக அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அதை கற்றுண்டேன். அவரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்.
அவரையும் வந்து அதில் ஒரு பங்குதாரராக சேர்த்துண்டு அந்த அந்த ஜாப் ஆரம்பித்தோம். ஒரு பக்கம் ஐஐடி வரைக்கும் படித்தவர் நீங்கள், இன்னொரு பக்கம் ஒரு குஜராத்தி நண்பர்கிட்ட வந்து, ஏன்னா அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவர்கிட்டேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? அவரோட சிறப்பு இது என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரையும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஐ வில் பி பார்ட்னர் வித் யூ. பட் ஒரு முறை இது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுத்துனாக்க அதுக்கப்புறம் நீங்களே அதை பார்த்துக்கணும், நான் அதிலிருந்து விலகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் நல்ல முறையில் வந்து மேலே நாங்கள் வர ஆரம்பித்த டயத்தில் அவர் வந்து ரைட், நீங்கள் யூ கேன் நோ ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக், ஐ வில் வித்ட்ரா ஃப்ரம் த கம்பெனி அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் அ ரியல் ஜென்டில்மேன் டு த கோர். இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, அப்படியாக நான் ரியல் மென்டர்ஸ்னு யாரெல்லாம் நோட் பண்ண சொல்ல விரும்புகிறீங்க? நான் திருச்சியில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே ஒரு இஆர்ஐ ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஆமாம் இருக்குது. எஸ்எல்சி படிக்கும்போது எனக்கு அங்கே கரஸ்பாண்டண்ட்டாக இருந்த நட்ராஜ் ஐயர், ஐ கேன் நெவர் ஃபர்கெட் ஹிம் இன் மை லைஃப். பிகாஸ் அப்பயும் அவருக்கு வந்து 80 வயசுக்கு மேலே அவருக்கு. அந்த வயசுலேயும் அவர் வந்து ஒரு பழைய சைக்கிளில் வீட்டிலேருந்து சைக்கிள் பண்ணிவிட்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து மேக்ஸ் சொல்லி கொடுப்பாரு. அந்த மேக்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ ஹீ வில் மேக் தட் ஹோல் லெசன், அல்ஜிப்ரா ஜியோமெட்ரிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொடுத்து அப்படியே வந்து அது ஈஸியாக அப்சார்ப் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாமில் வந்து அந்த கிளாஸில் நிறைய பேர் சென்டம் ஆகினாங்க. அதுக்கான ஒரு கமிட்மெண்ட், அந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் விச் ஹீ ஷோட் அட் தட் ஏஜ் 80+ அண்ட் டெய்லி கம்மிங் அண்ட் டூயிங் இட் வாஸ் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். ஓகே, இப்போது உங்களுக்கு ஸ்கூல் முடிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? இப்போது இன்றைக்கி 33-34 வயசு ஆயிடும். 33-34 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்க்க உங்களுக்கு ஆசை இருக்கா? அவசியம் அவசியம். எஸ், யூ கேன் see right now. ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. இன்ஃபேக்ட் சில கிளாஸஸ்லாம் நாங்கள் வந்து கூரைக்கு அடியில் இருந்து படிப்போம். இப்போ அட்லீஸ்ட் அதில் வந்து ஆர்சிசி ரூஃப் பார்க்க முடியுது, காம்பவுண்ட் வால் இருக்குது, அப்போ காம்பவுண்ட் வால் கிடையாது, ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குமே தவிர மற்றபடி ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஆனால் தி கமிட்மெண்ட் லெவல் ஆஃப் த டீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக பார்த்தேன் அந்த ஸ்கூலில். உன்னால் முடியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்பிக்கை, துணிச்சல், நாணயம் எப்படி ஜெயித்தார்கள் இந்த தமிழ்நாட்டு மார்க்கெட்டில், எப்படி உருவாக்குனாங்க இந்த பிராண்டை, பேசலாம். உன்னால் முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு உன்னால் முடியும். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 30 lakhs ப்ராஜெக்டை கையில் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அங்கிருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இடையில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எல்லாரும் நல்லா இன்டாக்டாக இருக்கணும், சக்ஸஸ்க்காக உழைக்கணும் அப்படின்னா அதை லீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் ஒருத்தருக்கு தேவைப்படுகிறது? இது வந்து நான் டெய்லி அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இன் ஒன் வே தே ஆர் ரிலேட்டிவ்ஸ், பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது தே ஆர் பார்ட்னர்ஸ் இன் பிஸ்னஸ். ஸோ தெர் ஆர் 2 different relationships which I have to maintain with all these people, they have to maintain with me. இதை நாங்கள் 25 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, தி பர்சன் அட் டாப் ஹேஸ் டு பி வெரி ஃபேர். வெரி ஃபேர். ஓகே. ஒரு அன்பயஸ்டாக, ஒரு செல்ஃபிஷாக இல்லாமல் he has to lead by setting example. ஓகே. அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அண்ட் எது பொது keep the company's interest in front more than anything else. ஒரு 2 முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க. ஏன்னா இது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்க எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்று வந்து அந்த டீமை லீட் பண்ணுறவர் வந்து ரொம்ப ஃபேராக, கரெக்டாக, நாணயமாக நடந்து கொள்கிறவராக இருக்கணும். 2வது வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற போது உறவு அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி கம்பெனியுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த முடிவுகளை எடுக்கணும். கரெக்ட். ஓகே ஓகே. உங்கள் கண்ணுக்கு உங்களை தவிர, உங்கள் கம்பெனி தவிர பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க?
இந்த பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் இந்த ஃபேமிலி ரன் பிஸ்னஸில் வந்து எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறது வந்து ஜிஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஏர்போர்ட்ஸ்லாம் கட்டி ஏர்போர்ட்ஸ் ஓன் பண்ணி ஏர்போர்ட்ஸை ரன் பண்ணுறாங்க. அதுவும் மிஸ்டர் மல்லிகார்ஜுன ராவ், அவருடைய சன், டாட்டர், சன் இன்லா, இவங்க எல்லாரும் ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க. அவரை பற்றி நான் படித்து தெரிஞ்சிட்டது. அவரை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இது மாதிரி டெய்லி ஃபேஸ் பண்ணும்போது அவரை தான் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிறேன். எதனால் அப்படின்னாக்க எந்த ஒரு அவங்க பிஸ்னஸ் ரீதியாக இந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ளே எந்த ஒரு சச்சரவோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் அவர் செய்கிற முதல் காரியம் எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க எல்லாரையும் ஒரு ரூமில் கூப்பிட்டு பூட்டிட்டு வரோம். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற வரையும் நீங்கள் யாரும் வெளில போகக்கூடாது. ஸோ அவரோட ஐடியா என்ன அப்படின்னாக்க ப்ராப்ளத்தை வளர விடக்கூடாது. ஓகே, இமீடியட்டாக சால்வ், கில் இட் அட் தி ரூட், ஓகே, த இனிஷியல் ஸ்டேஜ் இட் செல்ஃப். அதில் தான் அந்த இடத்துல தான் வந்து கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, நான் சொல்கிறது எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இது கம்பெனிக்கு இது வந்து இது அதிகமாக பெட்டராக இருக்கும் அப்படின்னா உன்னோடைய டிசிஷன் எடுத்து நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்ரோச்சில் பண்ணுறம்போது ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அருண் எக்ஸலோ ஆஸ் அ கம்பெனியா மற்றவர்களிடமிருந்து எந்த வகையில் மாறுபட்டு இருக்கிறது? அவர்கள் செய்யக்கூடிய புதிய விஷயங்கள் என்னென்ன? யாரும் முதல்ல போகாத இடத்துல போய் அந்த a place which has got the potential அதை ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்த டெவலப் பண்ணுறது எங்களுடைய தனித்துவம் சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னையை பொறுத்தவரை மேடவாக்கம்ங்கிற ஒரு இடம். அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க மேடவாக்கம் அப்படிங்கிற இடத்துல யாரும் வரமாட்டாங்க, உங்களால் விற்கிறது கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஏங்க அது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு. 800 ரூபா 900 ரூபாய்க்கு விற்ற பர் ஸ்கொயர் ஃபீட் விற்ற வீடுகள் இப்போ வந்து 4000 ரூபா 4500 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. எல்லாரும் ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஹைவே தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் கம்பெனியில் வந்து நாங்கள் அங்கே லேண்ட் வச்சுருந்தாலும் அதை விற்றுட்டு நாங்கள் வந்து ஜிஎஸ்டி ரோட் எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டுட்ருக்கோம். சென்னையை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். எஸ்டான்சியா அப்படிங்கிறது எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு அருகில் இருக்குது. அது ஜிஎஸ்டி ரோடு மேலே இருக்குது. இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டெக்னாலஜியும் புது டெக்னாலஜி கொண்டு வந்தோம். கம்ப்ளீட் வால்ஸ் அத்தனையுமே வந்து காங்க்ரீட்டால். வீடில் வந்து நீங்கள் ரூஃப் தான் காங்க்ரீட்டில் கட்டி பார்த்துருக்கீங்க. இங்கே பிரிக்கே கிடையாது, பிளாஸ்டரிங் கிடையாது. கம்ப்ளீட் ஹவுஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். 17 மாடி கட்டடம் காங்க்ரீட்டாலே கட்டப்பட்ட கட்டடம். யூசபிள் ஏரியா அதிகமாக வரும். ரூம் உள்ளே கூலாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஸ்டர்டியாக இருக்கும். இந்த எர்த்குவேக் போது இது வந்து இட் வில் ரெசிஸ்ட் எர்த்குவேக். இட் இஸ் மோர் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஆல்வேஸ் வி தாட் ஜிஎஸ்டி ரோட் ஹேஸ் காட் எ டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட் ஹஸ் காட் எவ்ரி திங் இன் பிளேஸ். எ காலேஜ், நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், ஹெல்த் கேர் எல்லாம் இருக்குது. ஸோ இட் வில் டூ மச் பெட்டர் பிகாஸ் இட்ஸ் a road which has been existing for centuries. So it is easier to develop in that place rather than develop a project in an upcoming area. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல போனோன்னாக்க உரகடம் அப்படிங்கிறத வந்து இந்த நிறைய பேருக்கு தெரியாத இடத்த வெளிச்சம் போட்டு காமிச்சதுக்கான ஒரு கிரெடிட் வந்து அருண் எக்ஸலுக்கு போகணும். இப்போ இங்கே இருக்கவங்களில் கூட யாராவது நாளைக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்குள்ளே ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவர், ஸோ தட் தோஸ் ஹூ வாண்ட் டு கம் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி எப்படி ப்ரைஸிங் பண்ணணும், அதை எப்படி ப்ரமோட் பண்ணணும், மார்க்கெட்டிங் டெக்னாலஜி என்ன பண்ணணும், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இவங்களுக்கு சொல்லுவீங்க? இந்த ரியல் எஸ்டேட்டில் பிராண்ட் அம்பாசிடரை யூஸ் பண்ண கொண்டு வந்தது தமிழ்நாடை பொறுத்தவரை நாங்கள் தான் முதல்ல பண்ணியிருக்கோம். உரகடம் லான்ச் பண்ணும்போது we never launched the project, we launched the location. அந்த உரகடம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இட் ஷுட் பிகம் பாப்புலர் among the people அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்னால இதை வந்து உரகடம் வந்து ஒரு படமாகவே எடுத்தோம். ஸோ முதல்ல என்ன சொல்கிறோன்னா ரிலீஸிங் ஆடியோ ரிலீஸ் ஆஃப் உரகடம் ஸ்டாரிங் மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டினோம். ஸோ அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுது, புது படமா அப்படின்னு. இன்ஃபேக்ட் மாதவன் சாருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இது மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது ஆடியோ ரிலீஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது, இது எந்த படம் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 2 நாளில் வந்து வேர்ல்டு ப்ரீமியர் ரிலீஸிங் ஆன் சச் அண்ட் சச் டே அப்படின்னு போட்டுட்டு 3ஆவது நாள் ஆக்சுவல் ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறோம். பட் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுது. அதனால எங்களுக்கு கிடைச்ச மைலேஜ் உரகடம் காட் ஸ்பாட்டட். நான் ஒரு வீடு வாங்க வர்றேன்னா நான் என்னென்னலாம் பார்க்கணும்? சென்னை
இஸ் ஆல்வேஸ் எ வெரி ஹாட் climate. ஸோ 30 டிகிரிலேருந்து 44 டிகிரி வரையும் போகுது. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த பில்டிங்கை எவ்வளோ கம்மியாக தாக்குமோ அந்த அளவுக்கு அந்த பில்டிங்கை ஓரியன்ட் பண்ணி கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மீன்ஸ் நீங்கள் வந்து சன் பாத் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சன் போகுது, நீங்கள் பில்டிங்கை அதை ஃபேஸ் பண்ணி கட்டிட்டீங்கன்னாக்க இது பெரிய ஃபேஸ் அதில் இருந்ததுனாக்க ஃபுல்லாக உங்களுக்கு அது ஹீட்டை அதை அப்சார்ப் பண்ணும். வெஸ்ட்லேருந்தும் ஆகும், ஈஸ்ட்லேருந்தும் ஆகும். அப்போ உள்ளே இருக்கும் பொழுது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே நீங்கள் சிறிய பகுதியை இந்த பக்கம் வச்சு பெரிய பகுதியை நார்த்து சவுத்தில் வச்சோம்னாக்க உங்களுக்கு வெப்பம் குறையும். மெயினாக வீடு வாங்கும்போது வென்டிலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து நேச்சுரல் லைட் வருதா, நேச்சுரல் ஏர் வருதா, வெதர் கிராஸ் வென்டிலேஷன் இருக்குதா அப்படிங்கிறது பேசிக். அருணெக்ஸலோ இது வரைக்கும் எவ்வளோ வீடுகள் கட்டிருக்கு? பார்த்தீங்கன்னா 25 வருஷத்தில் நாங்கள் 25 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். 25 ப்ராஜெக்டில் 2500 வீடுகள் கட்டி வி ஹாவ் கிரியேட்டட் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் பேஸ் ஆஃப் 2500. அண்ட் அது கன்ஸ்ட்ரக்டட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் சதுரடி கட்டியிருக்கோம். ஸோ அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் பிளான் என்ன? நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அருணெக்ஸலோ அப்படிங்கிற அந்த பிராண்ட் எங்கே இருக்கும், என்ன பண்ணும்? ஆரம்பம்போது 1987 என்ன ப்ராஜெக்ட் பண்ணுமோ அப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சிட்ருக்கோம், மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், மெக்கானிக்கல் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதை இன்றைக்கும் தொடர்ந்து பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அவர் பிரெட் அண்ட் பட்டர். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து செய்கிறோம். எங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் செய்கிறோம். வெளி கம்பெனிஸுக்கு, பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு நாங்கள் பில்டிங், ஃபேக்ட்ரிஸ், ஷெட்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்குறோம். இப்போ வந்து பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளில் வந்து ரியல் எஸ்டேட் பூம் ஆகுது அப்படிங்கும்பொழுது we can always shift people from construction contractsலேருந்து ரியல் எஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். பிகாஸ் இட்ஸ் அ ரிலேட்டட் திங். அங்கே அதில் வேலை பண்ணுற இன்ஜினியர்ஸு, ஒர்க்கர்ஸ் எல்லோரும் ரிலேட்டட். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து தெர் இஸ் அ லல் பீரியட் இன் ரியல் எஸ்டேட். ஸ்லோ டவுன் ஆகிடுது, ஃப்ளாட்ஸ் மூவ் ஆகலை, அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா we can always move these people, take more contracts and put these people. பட் இந்த வி ஷிஃப்ட் பீப்புள், வி மூவ் பீப்புள்னு சொல்கிறீங்க. பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் கூட மிகப்பெரிய சேலஞ்சிலே ஒன்று, இதுக்கான ஆட்களை வந்து ஏன்னா எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் தேவைப்படும், லேபர், எஸ்பெஷலி லேபர் உள்பட. அது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஒரு 10 வீடு கட்டுற ஆட்களே சரியாக வேலைக்கு ஆள் கிடைக்கல, கிடைச்சாலும் அந்த ஸ்பீடு நடக்கலை அப்படிங்கிறாங்க. ஹவ் யூ மேனேஜ் திஸ்? இது எப்படி மேனேஜ் பண்ண முடியுது உங்களால்? ஏன்னா எக்கச்சக்கமான வீடுகள் கட்டுறீங்க, 14 மாடி, 15 மாடி, 2500 வீடு. ஸோ எப்படி பண்ண முடியுது? அதுவும் அவங்கள இதுலேருந்து அது கொண்டு போகிறது, அதுலேருந்து இது கொண்டு போகிறது. இப்போ எங்கள் கம்பெனியை பொறுத்தவரை நாங்கள் வந்து தி ஸ்டாஃப் ஹூம் வி என்கேஜ் ஆர் வி எம்ப்ளாய், அவங்க வந்து இன்ஜினியர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் ஆர் சூப்பர்வைசரி கேட்டகரி வரையும் தான் எங்களுடைய கம்பெனி ரோல்ஸில் இருப்பாங்க. பாக்கி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இப்போ கிட்டத்தட்ட எங்களை சார்ந்து ஒரு 3000 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. மறக்க முடியாத ஒர்க்கர்னு யாரையாவது சொல்ல முடியும்? ஒரு கான்ட்ராக்டரோ அல்லது ஒரு மேசன் கூட இருக்கலாம். ஏ கலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் கம்பெனியில் முதல்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு வெல்டராக ஜாயின் பண்ணார். ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது அவருக்கு. ஆனால் அவருக்கு வந்து இருந்த ஒரு மோட்டிவேஷன் லெவல், உழைக்கணுங்கிற கமிட்மெண்ட்டு அண்டு சின்சியரிட்டி, இதை பார்த்து அவங்கள வந்து இந்த வெல்டர் ப்ரொஃபஷன்லேருந்து அவரை சூப்பர்வைசராக ஆக்கணும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆக்கணும். அப்படி அவருக்கு அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாட்டாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய நாலேஜ், அவருடைய இன்ட்ரெஸ்ட்னால அவரை படிப்படியாக மேலே கொண்டு வந்தோம். ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே அவரை இங்கே கம்பெனி உள்ளே வளர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தோன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு, நீங்கள் ஏன் எங்களுக்காக வெளியில் போய் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கக்கூடாது, இந்த லேபர் கான்ட்ராக்ட் பற்றி பேசினோம், அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அவரை இன்றைக்கி நம்ம கம்பெனியில் ரொம்ப முக்கிய பங்கு உடையவர். பங்கு அப்படின்னாக்க அவர் இல்லாத ப்ராஜெக்டே கிடையாது. இன்றைக்கி வந்து அவர் ஒரு 20 இன்ஜினியர்ஸை என்கேஜ் பண்ணி ஒரு 1000க்கு மேலே ஒர்க்கர்ஸை வச்சு அவர் வேலை வாங்கிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு கம்பெனியை உருவாக்கியிருக்காரு, அருணெக்ஸலோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ எங்களுடைய ஃபேமிலியில் ஒரு அங்கம். ஓகே, மிஸ்டர் ஏ கலைவன். ஏ கலைவன், யூனோ சம்திங், அவருங்க நாங்கள் கூட்டு வந்திருக்கோம். ஓ யா மிஸ்டர் ஏ கலைவன், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் பாஸ் பக்கத்தில் அப்படியே உட்காந்துங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்த ஒருத்தர் படிப்படியாக வளர்ந்து ரொம்ப சின்சியராக உங்களுக்கு சப்போர்ட்டாகவே
ஒரு நிறுவனமும் அவர் உருவாக்கி இருக்குது. ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்காக உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஃபீல்? ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். ஏன்னா பணம் மாத்திரம் இல்லை, ஐ மீன் பிஸ்னஸ் ஓகே, யுவர் primary objective may be to make money, but then there are so many other things which go along with that. As you travel 25 வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன, what is that we are able to do to the people who have been with us அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சுரேஷ் அவர்களுடைய ஃபேமிலியை நம்ம மீட் பண்ண போகிறோம். இது உன்னால் முடியும். ஸ்டே டியூன்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு உன்னால் முடியும். தமிழ்நாட்டில் பெரிய பிராண்ட்ஸை உருவாக்கின ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர்களுக்கு நாங்கள் எப்படி இந்த பிராண்டை உருவாக்கணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணோம், போராட்டங்களை எப்படி சந்திச்சோங்கிற தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட பேசிகிட்டு இருக்கவர் அருண் எக்ஸலோவினுடைய அதிபர் திரு சுரேஷ் அவர்கள். அவருடைய மனைவியும் இப்போ வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அவங்கள. இப்போ உங்களுக்கு லைஃப் வந்து சூப்பர்பாக தெரியும், அருண் எக்ஸலோ பிராண்ட் எல்லாம் ஓகே. பட் ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்த பிறகு தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ தான் தெரியும். இந்த தகவலே இப்போ தான் தெரியுமா? ஓ, அதை வீட்டில் உங்கள்கிட்ட சொல்லலை, வீட்டாளுங்கள்ட்ட சொல்லிட்டார். அவங்கள்ட்ட சொல்லவே இல்லையா? என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட தான் அப்போ கனெக்ஷன் இருக்குது, அதனால் அவங்கள்ட்ட சொன்னது. ஸோ இவங்கள்ட்ட சொன்னாக்கா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலைன்னா அப்புறம் என்ன ஆகுது? கல்யாணம் பொண்ணு பார்க்க போகிறப்போ பாட சொன்னீங்களா? அஃப்கோர்ஸ் பாட சொன்னீங்க. ஆமாம், பாட தெரியுமா அப்படின்ன போது பாட தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பாடினாங்க. அந்த என்ன பாட்டு பாடினாங்க? ஜெகதோதாரணம். ஆஹா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பாட்டு? ஜகதோதாரணம் அடிசிதளி சோதா ஜகதோதாரண அடிசிதளி சோதா ஜகதோதாரணம். இப்போ எனக்கு தெரியுது ஏன் உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே ராகம் சார்ந்த பேர்லையா நீங்கள் வைக்கிறீங்க. ஒருவேளை இவங்களுக்கு அந்த மியூசிக் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் டெஃபினட்டாக உண்டு. ஏன்னா அவங்க படித்ததே வந்து பிஏ மியூசிக் தான் படித்தாங்க குயின் மேரிஸ் கல்லூரியில். நாங்கள் எப்போவுமே ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது யோசிப்போம் என்ன பேர் வைக்கிறது, அது ஏற்கனவே இருக்கக்கூடாது, அது மாதிரிலாம் ஒரு சேலஞ்ச் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட் செய்யும்போது அதில் ஒரு கண்டினியூட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு தடவை தோணித்து ஏன் ராகம் பேர் வைக்கக்கூடாது, ஏன்னா 144 ராகம் இருக்குது அப்படின்னு. கரெக்டாக அது 144. ஸோ அந்த அந்த ராகத்து பேரில் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை பெரும்பாலான எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அத்தனையுமே ஒரு ராகம் பேர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எக்ஸப்ட் அந்த 2 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணுற டெம்பிள் கிரீனுங்கிற ப்ராஜெக்ட்டும் எஸ்டான்சியாங்கிற ப்ராஜெக்டை தவிர பாக்கி எல்லா ஏன்னா அதில் வந்து வெளியிலேருந்து தெர் வர் பீப்புள் இன்வால்வ். ஸோ அதனால் எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்களே செய்கிற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் we have always been using a ராகத்தோட நேம் தான். உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம்? பிஸ்னஸில் எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு ரூல் நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, என்ன தான் கம்பெனியை பொறுத்த மேட்டர்ஸில் லேடிஸ் ஜென்ரலாக ஷுட் நாட் இன்டர்ஃபியர் ஆர் கெட் இன்வால்வ். அவங்க வந்து அதில் அவங்களோட ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதோ அட்வைஸ் பண்ணுறதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்ரிட்டன் ரூல். So this is very important. Then we are free to take our decision. See, between gents, it is very easy. We can have difference of opinion, we can fight, we can argue. But by end of the day, when we leave, we become friends. So, but when ladies get involved, it becomes it's a totally a different game. ஸோ அதனால் அதை முதலிருந்தே அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே அவங்களுக்கு சொல்லப்பட்ட அன்ரிட்டன் ரூல் வந்து நோபடி ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இன்டர்ஃபியர் இன் த கம்பெனி அஃபேர்ஸ். இவங்க செஞ்ச விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப பிடித்தது, நீங்கள் அவங்கள பாராட்ட விரும்புகிற விஷயம் எது? ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் நான் இருந்தபோது ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுகிட்டே பேசினாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி அருண்கிறது என்னோடய சன், மூத்த பையன். அவர் கிண்டி இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தார். அவரோட ஒரு கிளாஸ்மேட் அவருக்கு வந்து ஒரு
பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சு அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து இங்கே இந்தியாவில் பண்ண ட்ரீட்மெண்ட் பயனளிக்காமல் அது கிட்டத்தட்ட 3rd ரிலாப்ஸ் வரையும் போயிருக்கு. அவருக்கு ஒரு ஒரு உதவி தேவை. ஏன்னா அவர் வந்து சொல்கிறார், எனக்கு வாழ ஆசையாக இருக்குது, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆஸ் எ மதர் எனக்கு வந்து இதே என் பையனுக்கு ஆயிருந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஐ ஆம் புட்டிங் மை செல்ஃப் இன் தட் ஷூ அண்ட் தட் மதர் ஷூ. ஸோ இதை நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவர் சொன்னார், நீ ஒரு டோக்கன் அமௌண்ட் கொண்டு போய் நீ அவங்களுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே சேர்த்து ஒரு 30,000 போல் கொண்டு போய் அவங்க பார்க்குறதுக்கு போயிருந்தேன். போன போது ஐ காட் இன்வால்வ்ட் வித் இது. அவர் அந்த ஸ்டோரிலாம் சொல்லும்போது எப்படி அவனுக்கு வந்தது அந்த இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி அதை பற்றி நான் வந்து எங்கே ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு அதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிங்கப்பூரில் இருக்குங்கிறாங்க, நான் அங்கே போய் கண்டுபிடிக்கிறேன், யூ மேக் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ அவரோட சேர்ந்து நான் அங்கே போயிட்டு 2 சிங்கப்பூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அண்ட் மவுண்ட் எலிசபெத் ரெண்டுத்தையும் நான் வந்து சர்வே பண்ணியிருந்தேன். எனக்கு ஐ வாஸ் இம்ப்ரெஸ் வித் பேட்ரிக் டன்னு மவுண்ட் எலிசபெத்தில். அந்த ஹாஸ்பிட்டலில் விக்னேஸ்வரனை நான் வந்து அட்மிட் பண்ணும்போது அவனுக்குள்ள அந்த அவனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வந்து க்யூர் ஆகிட போகிறோங்கிற மாதிரி. பட் அந்த பையனையும் சொல்லணும், ஹி ஹேட் லாட்ஸ் ஆஃப் வில் பவர். அந்த இடத்துல வந்தோன்னே அவனோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து நான் நிஜமாவே ஏதோ அச்சீவ் பண்ணிட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கண்டிப்பாக குணமாயிடும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. பேட்ரிக் நினச்சிட்டாரா அந்த பையன் என்னோட பையன்னு. இல்லைங்க உங்கள் சன்னுக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் அவங்க பிரதர் சொன்னாங்க, இல்லை இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அப்புறம் ஹீ வாஸ் வெரி மச் இது என்ன ஒரு மதர் இல்லைன்னு ஒருத்தவங்க வந்துட்டு இப்படி இமோஷ்னலாக இருக்காங்கன்னு. இதில் ஒரு குறிப்பு சொல்ல விட்டுட்டாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எதில் அவர் படிச்சிருந்தாரோ அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எஃபர்ட்டில் இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 80 லட்சம் ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. அதுக்கு 40 லட்சம் ரூபா அவங்க கிட்டத்தட்ட அவங்க சேர்த்து ஒரு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்க யூனிவர்சிட்டி எல்லாமே அது ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. ஆனால் மேல்கொண்டு அந்த 40 லட்சம் ரூபா ஷார்ட்டேஜ் அப்படிங்கும்போது தான் இவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் போய் எஃபர்ட். நானும் இவரோட இன்னொரு பார்ட்னர் ராஜாஜியும் 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினோம். 40 lakhs கலெக்ட் பண்ணி உடனேயே அதுக்குள்ளேயே அந்த பையனுக்கு 80 லட்சம் ரூபா செலவுன்னு சொன்னாங்க. பட் அது 1.25 போயிடுது. 1.25 கோடி. மீதி வந்து இவரோட கம்பெனிலேருந்தே இவங்க போட்டாங்க. எப்படி இந்த அருணெக்ஸெல்லோங்கிற பிராண்ட் உருவாச்சு, அதற்கு என்னென்னலாம் அவர் செஞ்சிருக்கார், இன்னும் பேசுவோம். இந்த நேரத்தில் நான் விக்னேஸ்வரன் இங்கே கூப்பிட நினைக்கிறவர். விக்னேஸ்வரன் வாங்க, கேன்சரிலிருந்து அன்பால் மீண்டவர். வெல்கம் 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 விக்னேஸ்வரன். எஸ். ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர்? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஃப்ரெண்டோட அம்மா இவ்வளோ எஃபர்ட் எடுப்பாங்க, ஃப்ரெண்டோட அப்பா இவ்வளோ பண்ணால் நமக்காக செலவு பண்ணுவார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நமக்காக இவ்வளோ பேர் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு? இல்லை, பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து கேன்சர் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஹேப்பன் டியூரிங் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஐ டுக் கீமோதெரப்பி செஷன்ஸ்லாம் முடிச்சு தென் ஐ ஜாயின்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இந்தியாவில் வந்து அப்போது கீமோதெரப்பி தான் ஒரே ஃபெசிலிட்டி அவைலபிள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கீமோதெரப்பி வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்னொரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. பட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து கேன் பி டன் ஒன்லி இஃப் யூ ஹாவ் அ சிப்ளிங் டோனர். என்னோட அண்ணனோட போன் மேரோவும் என் போன் மேரோவும் மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் டூ இட், ஆர் எல்ஸ் யூ கேனாட் டூ இட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட பிரதரோட போன் மேரோ மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ தான் வந்து ஆக்சுவலி அருண் வந்து என்னோடய கிளாஸ்மேட் சிஇஜியில். அருணுக்கு தெரியாது ஆக்சுவலாக, செகண்ட் ரிலாப்ஸ் வரைக்குமே அருணுக்கு வந்து தெரியாது. நான் வந்து ஐ டுக் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர் இன் ஸ்கூல் அண்ட் ஃபஸ்ட் ரிலாப்ஸ் எதுவுமே அருணுக்கு தெரியாது. பிகாஸ் எல்லாமே வெக்கேஷன் டைம்லேயே நடந்துருச்சு அப்படியே. ஸோ தென் வென் ஹி கேம் டு நோ, ஆன்டி கேம் டு நோ, தென் ஷீ கேம் டு மை ஹோம். தென் வென் அங்கிள் டுக் தி ஓனர்ஷிப் ஆஃப் திஸ் டோட்டல் ப்ராஜெக்ட், அப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே நான் பண்ண வேண்டிய எதுவுமே இல்லை. என் ஃபேமிலியோ நானோ எதுவுமே பண்ண வேண்டியல. விசா எடுக்கிறதுலேருந்து பாஸ்போர்ட் விசாவிலேருந்து அங்கே லாஜிஸ்டிக்ஸ், அங்கே போய் தங்க வைக்கிற இடம், அங்கே கம்ப்ளீட் திருப்பி நாங்கள் வந்தது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், கம்ப்ளீட் எல்லாமே வாஸ் டன் பை அருணெக்ஸெல்லோ. கம்ப்ளீட்லி நார்மல் நவ. என் பிளட் குரூப்பே மாறிடுச்சு ஆக்சுவலாக. பிளட் குரூப்பே மாறிடுச்சு. நைஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவன் வந்து AB பாசிட்டிவ் சேஞ்ச் டு B பாசிட்டிவ்.
அதுவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது பாருங்கள். பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ். எஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ டிசிஎஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். டிசிஎஸ். தேங்க் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி லைக் பிகாஸ் இஃப் இப்போ சாந்தி ஆண்டி இன்வால்வ் ஆயிருக்காட்டி தென் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது. தட் இஸ் டெஃபினெட்லி ஷூர். ஸோ தேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, தட் வில் பி லைக் ரொம்ப ஃபார்மலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸ்ட் அப்படிம்பாங்கல்ல, நமக்காக ஒருத்தங்க வந்து ஒரு 1.25 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி ஒர்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போது ஐ ஹேவ் டு அவ்வளோ பெரிய எஃபர்ட்டுக்கு நான் வந்து ஒர்த்தியாக எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ தட்ஸ் தி கிரேட்டஸ்ட் திங். தேங்க்ஸ்லாம் சும்மா சின்ன வார்த்தையிலலாம் சொல்லிட முடியாது. பட் அவன் அந்த ஒன் திங் அபவுட் விக்னேஸ்வரன், இவ்வளோ ஸ்பெண்ட் ஆனோன்னே அவன் அந்த க்யூர் ஆனதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பேசியிருக்கான், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட நான் அடைச்சிடுறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைசாவை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு இவர் சொல்லி. get back the money, sir? You want to get... Let her complete that. I mean, she has something to say there. Yeah, in fact, definitely that was not the idea. In fact, what we told him is, இது மாதிரி நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணி அந்த இதை வந்து இதே மாதிரி கேன்சர் அஃபெக்டட் பேஷண்ட்ஸுக்கு உங்களாலான உதவியை நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றினீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். கான்ஃபிடென்ஸ், உங்கள் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ. நவ் இட்ஸ் யுவர் டைம். என்ன கேள்விகள்? இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசினார், அவரிடம் என்ன நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஷைன் பண்ண முடியுமா சார்? படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுக்கு தான். நான் இந்த இன்ஃபேக்ட் என்னுடைய குருவை பற்றி சொன்னேன். ஸோ அவர் வந்து அவ்வளோ ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாமல் தான் வந்தார். பட் பிஸ்னஸில் ஷைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மெயினான இது வந்து ஒரு we have to set a goal or vision இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், and we should be willing to put a hard work. இது மூணு இருந்தாக்க அஃப்கோர்ஸ் we need a slice of luck. லக்கும் அவசியம். இந்த மூணு மாத்திரம் போகாது, அந்த லக்கோட கூட இது எல்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டாக யார் வேணால் பிஸ்னஸில் ஷைன் பண்ணலாம். What will be your advice to the youngsters nowadays? Whether you will tell them to go for secure banking jobs ஓ அந்த மாதிரி தான் போக சொல்லுவீங்களா, இல்லை இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இல்லைப்பா நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸாக ஆகுங்க, நீங்கள் சொந்தமாக முயற்சி எடுங்க, கண்டிப்பாக பெரிய ஆளாக வரலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தயவுசெய்து இந்தியா விட்டு போகாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். ஏன்னா தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்க மாதிரி உலகத்தில், ஏன்னா நானும் பல ஊர்களில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், பல ஊர் தண்ணியை குடிச்சிட்டு வந்ததுனால அந்த கான்ஃபிடென்ஸில் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற வாய்ப்பு 21ஆவது நூற்றாண்டில் இந்தியாவில் இருக்கிற வாய்ப்பு வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. அதனால் வேலையை தேடி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பேச்சுலராக இருக்கும் பொழுதே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க்கு கம்மி. இப்போ ஒரு விதத்தில் நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த வயசில் எனக்கு 27 வயசு 28 வயசு. ஸோ எனக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்குது, 2 டிகிரி இருக்குது. ஸோ பை சான்ஸ் ஐ ஃபெயில் இந்த பிஸ்னஸில், ஐ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு ஒர்க். அதே மாதிரி என் பிரதர் அவரும் ஒரு MBA ஸ்டூடெண்ட், ஸோ அவரும் திரும்பி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு தான் நாங்கள் இறங்கினோம். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது பெட்டராக இருக்கும். இந்த உன்னால் முடியும் அப்படிங்கிற இந்த ஷோவுடைய ஹோல் ஐடியா என்ன அப்படின்னா, பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கும் இந்த துறையில் வெற்றி பெற்றவர்கள் எப்படி அந்த துறையில் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு அவர்கள் சொல்ல நாம் கேட்கும்போது அது ஒரு மாற்றத்தை நமக்குள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். உன்னால் முடியும். காத்திருங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு உன்னால் முடியும். தமிழகத்தில் பெரிய பெரிய பிராண்டை உருவாக்குறவங்க எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி இதை செஞ்சாங்க அப்படிங்கிறது இந்த உன்னால் முடியும் நிகழ்ச்சியின் மூலமாக MBA படிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் நிறைய தகவல்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பது அருண் எக்ஸெல்லுடைய அதிபர் சுரேஷ் அவர்களோடு தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய ஹாபிஸ் என்னென்ன? என்னுடைய ஹாபின்னு பார்த்தாக்க ஃபோட்டோகிராஃபி இஸ் ஒன் ஏரியா விச் ஐ லைக். இதில் 4 டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இது என்ன அப்படின்னா, பீயிங் இன் வைல்டு, கோயிங் ஃபார் கேம் சஃபாரி. ஆனால் ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே சார். வைல்ட் ஃபோட்டோகிராஃபிலெலாம் ரொம்ப சாஃப்டாக அமைதியான, பட் காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டேன். லுக்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிசெப்டிவ். கடைசியாக போன போது ரொம்ப அருமையான அனுபவம் அங்கே ஒன்று கிடச்சிது.
ஐ லேர்ன் திஸ் திங் ஃப்ரம் திஸ் மேன் அப்படின்னு எந்த விஷயத்தை யார் குறிப்பிட முடியும்? இந்த இப்போது வந்து இந்த ஃபேமிலி சக்ஸஷன் பிளானிங்கோட உங்களோட அந்த ஃபேமிலியோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறது இட்ஸ் ரியல் சேலஞ்ச். ஈவன் பார்ட்னர்ஸோட சேர்ந்து பண்ணுறோட. ஸோ தட் திங் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ ஹவு தட் அந்த ஃபேர்னஸ் இன் அண்ட் ஈக்குவலி டூயிங் எவ்ரி திங் ஃபார் எவ்ரிபடி. Hey, thank you. An interesting man and not just as an entrepreneur. ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் உண்மையாகவே ஈஸி தான். ஆனால் அதுக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான். அருண் எக்ஸலோ இன்றைக்கி ஒரு பெரிய பிராண்டாக வளர்ந்து நிற்பதன் பின்னணியில் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டினுடைய பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிற தனியாத தாகம் இருந்திருக்கிறது. அதை தாண்டி ஒரு நேர்மையும் எமோஷனையும் ப்ரொஃபஷனலிசத்தையும் டேலி பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இருந்திருக்கு. ஸோ அப்போது ஜோதிடர் சொல்கிறத கேட்டிருந்தா எங்கேயோ ப்ரொஃபஸராக இருந்திருப்பீங்க. மனசு சொன்னதையும் மூளை சொன்னதையும் கேட்டதுனால இன்றைக்கி அருண் எக்ஸலோவுடைய அதிபராக இருந்திருக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ பிகாஸ் அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, த ப்ராஜெக்ட் வாட் யூ ஹவ் டன் இன்றைக்கி ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு மேபி அவர் ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கலாம். கண்ணு முன்னால் நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படி நம்பிக்கை இருக்கப்போ அதை செய்யாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்ச அந்த மனசுக்காக ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் பல உயரங்களை அருண் எக்ஸலோட வாழ்த்துகிறோம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.